டியூப் தமிழ் வணக்கம். ஈலன் மஸ்க் தன்னை எதிர்க்கும் மந்திரிகள் பதவியில் இருந்து தூக்கி வீசப்படுவார்கள் என்று சிரித்தபடியே கூறியிருக்கின்றார். அமெரிக்க அதிபரினால் கூட்டப்பட்ட முதலாவது கேபினெட் மந்திரி சபை கூட்டத்தில் மந்திரியாக இல்லாத உலக கோடீஸ்வரர் ஈலன் மஸ்கும் அங்கு கலந்து கொண்டார். கலந்து கொண்டு பேசுகின்ற பொழுது டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டார், நான் மிகவும் நேசிக்கின்ற ஒரு மனிதர் ஈலன் மஸ்க் என்றும் அவரை எல்லோரும் பாராட்ட வேண்டும் என்றும் அமெரிக்காவினுடைய அரச இயந்திரத்தை கொண்டு நடத்துவதில் ஏற்பட்டிருக்கின்ற பின்னடைவுகளையும் வீண் விரயங்களையும் சரியான இடத்தில் கத்தரிக்கோல் போட்டு நறுக்குகின்ற ஒரு பொருளாதார சத்திர சிகிச்சையாளர் அவர் என்கின்ற பொருள்பட தன்னுடைய கருத்தை விவரித்து எல்லோரும் அவரை பாராட்ட வேண்டும் என்றும் தான் அவர் மீது திருப்திப்பட என்றும் கூறியிருந்தார். இது ஓர் எச்சரிக்கையாக இருந்தது. அன்றைய மந்திரி சபை முக்கிய ஆட்சி தலைவர்கள் தங்கியிருந்த முடிவெடுக்கின்ற ஒரு மாநாட்டில் நடைபெற்ற இந்த சம்பவம். இந்த நேரம் எல்லோரும் ஈலன் மஸ்கை நாங்கள் வரவேற்கின்றோம் என்று கைகளை தட்டி தட்டி வரவேற்றார்கள். இதன் மூலமாக உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒன்று, வடகொரிய அதிபரினுடைய ராணுவ தளபதிகள் அவர் இருக்கின்ற இடத்தில் நடந்து வர முடியாது என்று கூறுகின்றார்கள். முட்டுக்கால் இட்டு அந்த முட்டுக்காலில் மெல்ல மெல்ல வழுக்கி வர வேண்டும், அதன் பின்னர் அவருடன் பேச வேண்டும் என்கின்ற அளவிற்கு அடிமைகளாக இருக்கின்றார்கள் என்பது ஒரு செய்தி. அதுபோல ஈலன் மஸ்கும் சிரித்தபடி கூறினார், என்னை விரும்பாதவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் என்று கூறினார். இது மிகப்பெரிய ஆபத்தான விடயமாக இருந்தது. நவீன வடகொரியா போல அமெரிக்க அதிபரனுடைய நிர்வாகமும் மாறிக்கொண்டிருக்கின்றதா என்பதை கேட்பதற்கு மேலத்தைய ஊடகங்கள் நடுக்கமடைகின்றன. இதுவரை இல்லாத சிறந்த கேபினெட்டை அதிபர் நியமித்திருக்கின்றார் என்றும் ஈலன் மஸ்க் புகழாரம் சூட்டினார். அதேவேளை டொனால்ட் ட்ரம்ப் சிலருக்கு சிறிய சிறிய அதிருப்தி ஈலன் மஸ்க் விவகாரத்தில் இருக்கின்றது. அதை தவிர்த்து கொண்டு இனி வரவேற்று மகிழ்ச்சியாக மாற்றிக் கொள்ளுங்கள், அதைவிட உங்களுக்கு வேறு வழி இல்லை என்பது அவருடைய எச்சரிக்கையாக இருந்தது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி என்கின்ற DOGE என்கின்ற இந்த அமைப்பு மிக முக்கியமானது அமெரிக்க வரலாற்றில் என்பது டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்து. ஏராளம் அமெரிக்கர்கள் வேலையில் இருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார்கள், தொடர்ந்து நீக்கப்பட்டு கொண்டு வருகின்றார்கள். அமெரிக்க அரச இயந்திரத்தில் ஏற்படுகின்ற மொத்த செலவில் 15% வெட்டி வீசி செலவை குறைப்பதற்காக திட்டமிடப்படுகின்றது என்பது இவர்களுடைய யோசனை ஆகும். மேலும் கூறிய டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்க பொருளாதாரம் அரச கதிரைகளில் வீணாக அமர்ந்திருந்து லஞ்சம் வாங்கி தின்று வருகின்ற லஞ்ச பெருச்சாளிகளை ஓட்டி கலைக்கின்ற வேலைக்கு உரியது. இனிமேல் அவர்களுக்கு அமெரிக்க அரசு சம்பளம் கொடுத்து மாயாது என்பது அவருடைய கடும் எச்சரிக்கையாகும். இதை மற்ற நாடுகளும் கடைபிடிப்பதற்கான வாய்ப்புகள் வெகு தொலைவில் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதை ஏற்ற ஈலன் மஸ்க், இவ்வாறான லஞ்ச லாவண்ய இளஞ்ச பெருச்சாளிகள் அரச கட்டிலில் அமர்ந்திருந்தால் நாடு வெகு விரைவில் வங்குரோத்தாகிவிடும் என்று கூறிய அவர், எதற்காக இப்படி செய்கின்றோம் என்பதற்கான விளக்கத்தையும் அந்த இடத்தில் குறிப்பிட்டார். இன்றிருக்கும் நிலையில் அமெரிக்கா தேவையில்லாத செலவுகளை எல்லாம் செலவழித்து வீணான பெருமை காட்டியதனால் ஏற்பட்ட நஷ்டம் சாதாரணமானது அல்ல. திருடன் கையில் தேள் கொட்டியது போன்ற வலி அமெரிக்காவிற்கு இருக்கின்றது. $1 டிரில்லியன் மீதம் பிடிக்காவிட்டால் அமெரிக்காவினுடைய அரச பட்ஜெட்டை சீர் செய்ய முடியாது. இதனால் வருகின்ற செப்டம்பர் மாதம் வரை, அதாவது நவம்பர் 2026 ஆண்டுக்குரிய பட்ஜெட் வரும். அதுவரை ஒவ்வொரு நாளும் $4 பில்லியன் மீதம் பிடித்து சென்றால் மட்டும்தான் இந்த இடத்தில் இறுதி இலக்கை அடைய முடியும் என்று அவர் கூறுகின்றார். எனவே எங்கிருந்து மீதம் பிடிப்பது? அரச துறைக்கு இழக்கின்ற பணத்தை அரச துறையில் இருந்துதான் மீதம் பிடிக்க வேண்டும் என்பது அவருடைய கருத்து. இந்த நிலையில் வெள்ளை மாளிகையினுடைய புதிய பேச்சாளர் கரலைன் லெவிட், 27 வயதுடைய பெண்மணி, இந்த DOGE என்கின்ற அமைப்பிற்கு உண்மையில் யார் தலைவர் என்ற கேள்விக்கு அவர் தொடர்ந்து பதில் கூறாமல் மழுப்பலான பதிலையே கூறி வருகின்றார். டொனால்ட் ட்ரம்ப் இருக்க இவர்கள் ஆடினால் தலையிருக்க வாலாடுவது போல வரும். இவர்கள் ஒரு அமைப்பு தான். டொனால்ட் ட்ரம்பினால் அமெரிக்காவை சீர் செய்ய அமைக்கப்பட்ட அமைப்பு என்றாலும் அதிபர் இல்லாமல் அரச காரியாலயங்களுக்குள் நுழைந்து வேலை நீக்கங்களை செய்வதற்கு இவர்களால் முடியுமா? அப்படியானால்
அமெரிக்க அதிபர் எதற்கு என்ற கேள்வியை கொண்டு வருவதற்கு ஊடகவியலாளர்கள் தந்திரமாக போடுகின்ற தூண்டிலை கவ்வி இவர் துடிதுடித்து போகாமல் தப்பி பிழைப்பதே இவருக்கு பணியாக போய்விட்டது. இவருடைய பணி மிக கடினமாகவும் இருப்பதாக கூறப்படுகின்றது. மேலும் அமெரிக்க அதிபரினுடைய ஓவல் கட்டிடத்தில் ஈலன் மஸ்க் தன்னுடைய மகனை தோளில் தூக்கி வந்ததும் அரச அதிபர் காரியாலயம் ஒன்றில் இப்படி செய்யலாமா என்பது கேள்வி. பணக்காரருக்கு இருக்கின்ற இந்த விதிவிலக்கு சாதாரண குடிமகன் ஒருவன் தன்னுடைய மகனை தோளில் தூக்கியபடி அமெரிக்க அதிபரை சந்திக்க முடியுமா என்றால் இல்லை. இதை ஊடகங்கள் போட்டு உடைத்தன. ஈலன் மஸ்கினுடைய மகன் தன்னுடைய மூக்கை குடைந்து அந்த விரலை டொனால்ட் ட்ரம்பினுடைய மேசையில் துடைத்ததனால் அந்த மேசையை தூக்கி வீசி அவர் புதிய மேசையை போட்டதையும் ஊடகங்கள் போட்டு உடைத்திருந்தன. இப்படி அதிபர் பற்றிய அதிருப்திகளை ஏற்படுகின்ற படங்களையும் செய்திகளையும் வெளியிடும் நிறுவனங்களில் 3 முக்கிய ஊடகங்கள் இடைநிறுத்தம் செய்யப்பட்டு உள்ளே வருவதற்கு தடையும் விதிக்கப்பட்டன. ட்ரைடர் நிறுவனம் மற்றும் ஹூப் போஸ்ட் என்ற இணைய நிறுவனம், டேர் டேகஸ் ஸ்பீகல் ஆகிய 3ம் உள்ளே வருவதற்கு அனுமதி இல்லை. அதிபர் பற்றிய தவறான பிரச்சாரங்களை செய்கின்ற இவர்களை உள்ளே அனுமதிக்க முடியாது என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எதிர்காலத்தில் இந்த நிலை தொடரும் என்றும் ஒவ்வொரு செய்தியின் பொழுதும் என்ன செய்கிறார்கள் என்பதை பொறுத்து அடுத்த ஊடகவியலாளர் மாநாட்டிற்கு அனுமதி வழங்கப்படும் என்றும் கூறியிருக்கின்றார்கள். இதன் மூலமாக ஊடக தணிக்கையும் ஊடக சுதந்திர இழப்பொன்றும் ஏற்படுவதை காண முடிகின்றது. அதேவேளை இந்த கேபினெட்டில் எடுக்கப்பட்ட முடிவுகளினால் ஐரோப்பா தனித்து நிற்க வேண்டியதும் உக்ரைன் என்கின்ற நாட்டை தன்னுடைய தோளில் தனித்தே சுமக்க வேண்டிய அபாயமான நிலை ஏற்பட்டிருக்கின்றதாக பிளமிங் ஸ்பிலிட்புவல் ஹென்சன் தெரிவித்திருக்கின்றார். இவர் ரஷ்ய விவகார நிபுணர் ஆகும். இதில் முக்கியமானது உக்ரைனுடைய வளங்கள் எல்லாம் அமெரிக்காவிற்கு சொந்தம். ஆனால் உக்ரைனை தாங்க வேண்டிய செலவெல்லாம் ஐரோப்பாவிற்கு சொந்தம். அமெரிக்கா ஐரோப்பாவை கைவிட்ட நிலையில் தப்பித்து வந்தானம்மா, பாவம் தனியாக நின்றானம்மா, காலம் கற்பித்த பாடத்தில் அடிதாங்க முடியாம தப்பித்து வந்தானம்மா என்ற நிலையில் ஐரோப்பா இப்பொழுது நிற்கின்றது. ஆனால் இந்த முடிவினால் ரஷ்யா சில காலம் அமைதியாக இருக்கும். பின்னர் ரஷ்யாவினுடைய குணம் வெளிப்படும் என்றும் அவர் கூறுகின்றார். வெள்ளி அன்று செலன்ஸ்கி வருகின்றார். அவர் என்ன பேச போகின்றார் என்பது தெரியவில்லை. இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.